அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுரேந்தர் ஃப்ரம் கிரியேட்டிவ் கிட்ஸ் அகாடமி. ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு ஃபார்மிங் மூலிமா ஒரு ட்ராயிங் பார்க்க போகிறோம், கார்ட்டூன்ஸ் பார்க்க போகிறோம். நான் டிஃப்ரெண்ட் கார்ட்டூன்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சீரியஸாக கொண்டு போகலாம், சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமஸான ஒரு கார்ட்டூன் ஸ்டோரியிலேருந்து அதில் இருக்கிற கேரக்டர்ஸை ஒன் பை ஒன்னாக நான் வரைய நான் சொல்லித்தர போகிறேன் இனிமேல். அதில் ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஸ்பான்ஜ் பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் இருக்குது இல்லையா? அந்த கார்ட்டூனில் இருக்கிற அந்த ஸ்பான்ஜ் பாப் கேரக்டரை நான் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக அந்த கார்ட்டூனில் இருக்கிற கேரக்டர்ஸை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்து இல்லை எனக்கு இந்த கார்ட்டூனை சொல்லித்தரங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு அதை அந்த கார்ட்டூன்ஸை நான் உங்களுக்கு அடுத்த சீரியஸை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்பான்ஜ் பாக்ஸ் ட்ரை பண்ணணும். இப்போது ஸ்பான்ஜ் பாக் ட்ரை பண்ணும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியணும், சரிங்களா? அதில் எல்லாருக்கும் ஸ்பான்ஜ் பாக்ஸோட ஈஸியாக வரைய முடியாத மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா நமக்கு சில ஷேப்ஸ் இருக்குது. ஷேப்ஸ்னால் 3D ஷேப்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. இதில் அதில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த க்யூப் போட முடியாமல் இருக்கும். க்யூப் ரொம்பவே ஈஸி தான், பட் அதை புரிஞ்சுக்கிறத பொறுத்த வரைக்கும். ஏன்னா க்யூப்னு வந்துட்டுனாலே நமக்கு அதில் ஆங்கிள்ஸ் வந்துடும். ஆங்கிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா வந்துருச்சுன்னா சில பேர் அந்த ஆங்கிளை புரிஞ்சிக்காமல் வேறு மாதிரி ட்ரா பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதில் நமக்கு இந்த மாதிரிலாம் சில ப்ராப்ளம்ஸ் வரும். அதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ 2 ஆங்கிள்ஸ் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதை க்யூப்ஸை எடுத்துருக்க வச்சு நம்ம நிறைய ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண தான் உங்களுக்கு க்யூப்ஸ்லாம் உங்களுக்கு அழகாக வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? பட் ஸ்பான்ஜ் பாப் பார்த்திங்கன்னா நமக்கு கர்வாலாம் வரும். அதே க்யூபே பார்த்திங்கன்னா கர்வ் க்யூப்ஸ்லாம் நமக்கு வரும். அதனால் நம்ம அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணால் தான் நமக்கு அது அழகாக வரும். இந்த மாதிரி ஓகே. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கர்வ்டாக இருக்கிற மாதிரியெல்லாம் சில ஒர்க் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் இதை ஸ்டார்டிங்கில் நல்லா இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஸ்பான்ஜ் பாபை உங்களால் ட்ரா பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஷேப்ஸ்லாம் நீங்கள் கிளியர் ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் இதில் நிறைய ஆங்கிள்ஸ் உங்களால் ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் கேரக்டருக்குள்ளே போகிறேன். கேரக்டருக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு அதோட ஷேப் ஒவ்வொருத்துக்குமே நம்ம எந்த ஒரு ட்ராயிங் பண்ணாலும் நம்ம ஃபார்ம் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்ம ட்ரா பண்ணலாம். ஃபார்ம் ஃபஸ்ட் ஷேப் நான் போடுறேன். லைட்டாக தான் ட்ரா பண்ணணும், ரொம்பலாம் போட்டு நீங்கள் டார்க்காக பண்ணவே வேண்டாம் இதில், சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங் பண்ணும்போது நம்ம இந்த ஃபார்மிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம்
ஃபேஸ் கட்குள்ளே வரலாம். இதோட பாடி, இந்த ஃபேஸே வந்து ரொம்ப பெருசான ஃபேஸ் தான், பெருசாக இருக்கிற மாதிரியான ஃபேஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஹைஸ் நம்ம ட்ரா பண்ணலாம். சர்க்கிள் nose, mouth, trunk area. இப்போ வந்து இதுக்கு லெக்கு, ஹேண்ட் டெவலப் பண்ணும்போது நம்ம இப்போ ஒன்று மேலே ஒன்று வரைகிறோமே, இது வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகாதா அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இதை ஃபார்ம் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நம்ம டீட்டெயிலெலாம் நம்ம வரையவே இல்லை, சரிங்களா? டீட்டெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வரைஞ்சாலும் நம்ம வந்து இதை ரொம்ப லைட்டாக தான் நம்ம ட்ரா பண்ணுறோம். அதனால் நம்மளால் ஈஸியாக எரேஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. இங்கேருந்து இங்கே அவ்வளோதான். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபார்ம் மட்டும் நான் ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து இப்போ இது வந்து ஸ்கெட்சிங் மட்டும் முடிச்சிருக்கேன், ஃபார்ம் ஸ்கெட்ச் மட்டும் முடிச்சிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னா, டார்க்னஸ் வந்து இதில் கொடுக்கலாம். டார்க்னஸ் கொடுக்கும்போது நம்ம இதை ரொம்பவே கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து ஃபினிஷ், அதாவது ட்ராயிங்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே நம்ம கலர்ஸ் கொடுக்கணுன்னா கலர்ஸ் கொடுத்துக்கலாம். பட் நம்ம கலர் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ ஸ்கெட்ச் மட்டும் தான் நம்ம இதில் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். இது வந்து ப்ரஷ் பென், இது ப்ரஷ் மாதிரி இருக்கும். இதோட டிப்பு இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். போக போக உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற நீங்கள் விஷயம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போக போக உங்களுக்கு ஈஸியாகிடும்.
இந்த ப்ரெஷ்ஷில் வரும்போது டிப் ரொம்பவே நல்லா வரும். இந்த பென்னோட டிப் வந்து கொஞ்சம் பிளெண்ட் ஆகிடுச்சு, அதனால் இதோட டிப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாக்டாக வந்துட்டுருக்கு. பட் இதோட டிப் வந்து ரொம்பவே அழகாக வரும். ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த அவுட்லைன்ஸ் கொடுத்தாச்சு. கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்பான்ஜ்பாப் கேரக்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு இப்போ இதுக்கு அடுத்தது வந்து ஸ்பான்ஜ்பாப்பில் நம்ம அடுத்த கேரக்டர் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். உங்களுக்கு வேறு ஏதாவது கார்ட்டூன்ஸ் வந்து எனக்கு தெரியணும், இதை வந்து வரைஞ்சி காட்டுங்க அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அந்த வீடியோஸை அந்த கேரக்டர்ஸையும் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த கார்ட்டூனில் இருக்கிற எல்லா கேரக்டரையுமே போடுவோம். சரிங்களா? தேங்க்யூ.